ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் டப்பிங் திரைப்படம் கேரி ஆன். இந்த படத்தில் கேரி ஆன்னா எதை கேரி ஆன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இது ஒரு சரியான ஆக்ஷன் த்ரில்லர் படம். தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது ஓடிடி தளத்தில். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜாமி கொலெட் செரா. இதில் நடித்தது வந்து 3 கேரக்டர், முக்கியமான கேரக்டர். ஈத்தன்ன்ற கேரக்டர், அவர் வந்து டிஎஸ்ஏவாக இருப்பார். அப்படின்னா அது வந்து அமெரிக்காவில் ஒரு செக்யூரிட்டி நிறுவனம் ஏர்போர்ட்டில் இருக்குது. அந்த பேக்ஸ் எல்லாம், கேரேஜ் பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணி அனுப்புகிறது தான் அந்த வேலை. அந்த எக்ஸ்லேட்டரில் வர பேக்ஸ், லக்கேஜஸ்லாம் வந்து செக் பண்ணி அனுப்புறது தான் அந்த வேலைக்கு அவர் நியமிச்சிருப்பாங்க ஹீரோவை, ஈத்தன்ற பேரில். இன்னொரு வந்து அவர் காதலி நோரான்னு சொல்லிட்டு, இன்னொரு வில்லன் வந்து ஜேசன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த 3 பேரை வச்சு தான் கதை. ஜேசன் பேட்மேன் அவர் பேர். அவர் ட்ராவலராக வருவார். ஸோ இப்போ படத்தோட கதை நான் போயிடலாம். ஸோ இவர் வந்து வேலை வந்து ஒரு நிரந்தரமாக இருக்காது. இவருக்கு வந்து ஒரு அந்த வேலை கிடைக்கும் செக்யூரிட்டியில். ஏர்போர்ட்டில் வந்து அந்த லக்கேஜ் பேக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுற வேலையில் டெர்மினலில் அவரை போடுவாங்க. இவரோட காதலி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே ஏர்போர்ட்லேயே வேலை செய்கிற இன்னொரு வேலையில் இருப்பாங்க. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க அந்த வேலையை வந்து இவங்க 2 பேர் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒருத்தர் வந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு காராண்ட போவார். அது ஒருத்தர் அப்படியே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கடையை எரிச்சிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு போவார். அந்த பேக்கை வச்சு என்ன பண்ண போகிறோன்றது தான் கதை. அதில் வந்து ஒரு விஷம் மாதிரி ஒரு பவுடர் மாதிரி தடவி இருப்பார். அந்த ஆள் எடுத்தவொன்னே, காசு எடுத்தவொன்னே அவன் அப்படியே வந்து ரத்த வாந்தி எடுத்து இறந்துருவான். இப்போ வந்து இந்த ஹீரோ வந்து அந்த டெர்மினலில் போய் உட்காரும்போது ஒரு மர்மமான முறையில் அவருக்கு ஒரு கால் வந்து இது மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து நிக் ஆஃப் டைம் அது மாதிரிலாம் படம் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஏர்போர்ட்லேயே நடக்கிற படம் தான். இது நல்லா ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இவரை வந்து உங்கள் காதலி வந்து கொலை பண்ணுவேன் அப்படி மிரட்டி, நான் சொல்கிறத செய்யணும், நான் எடுத்துகிட்டு வர பேக்கை வந்து நீ வந்து எதுவும் செக் பண்ணாமல் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் செக் பண்ணாமல் அனுப்பிச்சாரா இல்லையன்றது தான் கதை. அப்போ அந்த பேக் அவரும் அதே மாதிரி பண்ணிவிடுவார், செக் பண்ணாமல் அனுப்புகிற மாதிரி பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு கெமிக்கல் பாம் வந்து இவன் கேரி பண்ணின்னு போகிற மாதிரி ஃப்ளைட்டில், அப்படி இல்லைனா ஏர்போர்ட்டில் வந்து வில்லன் வச்சு சாவடிக்கிற மாதிரி பண்ணுவான். அதை வந்து இவர் வந்து எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறாரு, அதை எப்படி வில்லனை மாட்டி விடுறாரு அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. இது நல்லா ஒரு ஆக்ஷன் மூவியாக இருந்தது ஃப்ரெண்ட். அந்த வில்லனை வந்து நிறைய இடத்துல ஏமாற்றுவார். சூட்கேஸ் மாற்றுறது, அப்புறம் ஃப்ளைட்லேயே போய் அந்த கெமிக்கல் மட்டும் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணியிருந்தார். ஸோ கிங்ஸ்மேனில் நடித்த ஹீரோ தான் எட்கன். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான ஏற்ற படமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.